அயோத்தி ராமர் கோவிலில் ரூபாய் 7 கோடி காணிக்கை பணம் மாயம். நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்திய விவகாரத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கை மற்றும் நன்கொடை பணத்தில் முறைகேடு நடந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. சுமார் ரூபாய் 7 கோடி வரை காணிக்கை பணம் மாயமானதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த விவகாரம் அரசியல் மற்றும் மத வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு 7 நாட்களுக்குள் இடைக்கால அறிக்கையும் 15 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் காணிக்கை பணம் என்னும் பணியில் இருந்த ஒருவரின் வீட்டில் ரூபாய் 12 லட்சம் ரொக்க பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உண்மை என்ன என்பது விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில் காணிக்கை பண நிர்வாகத்தில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். அயோத்தி ராமர் கோவிலில் ரூபாய் 7 கோடி காணிக்கை பணம் மாயம். நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்திய விவகாரத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு பக்தர்கள் வழங்கிய காணிக்கை மற்றும் நன்கொடை பணத்தில் முறைகேடு நடந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. சுமார் ரூபாய் 7 கோடி வரை காணிக்கை பணம் மாயமானதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த விவகாரம் அரசியல் மற்றும் மத வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த குழு 7 நாட்களுக்குள் இடைக்கால அறிக்கையும் 15 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையில் காணிக்கை பணம் என்னும் பணியில் இருந்த ஒருவரின் வீட்டில் ரூபாய் 12 லட்சம் ரொக்க பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் உண்மை என்ன என்பது விரைவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவில் காணிக்கை பண நிர்வாகத்தில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள்.